ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிஎஸ்சி லிமிடெட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். இதுல 2024 எண்டிங்ல இருந்து பார்க்கலாம். அந்த டைம் பீரியட்ல என்ன நடந்திருக்கு, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் யுவர் ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு ட்ரெண்டை நோட் பண்ணுவோமா? ட்ரெண்டுனா என்ன? அப் ட்ரெண்டுன்னா ஹையர் ஹைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கணும். இந்த இதில் நடந்திருக்கு, இங்கேருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி ஒரு ஹை, எகைன் ஒரு புல் பேக் வந்துட்டு திருப்பி ஈக்குவல் ஹை ஆல்மோஸ்ட் போயிட்டு திருப்பி ஒரு புல் பேக், எகைன் பார்த்தீங்கன்னா ஹை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். என்னது? இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிருக்க விஷயத்தை நோட் பண்ண முடியுதா? இந்த இடத்துல பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்தளோ பிரேக் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் ஆக கிடையாது. புரிஞ்சுக்க முடியுதா? அப்போனா ட்ரெண்ட் வந்து இதுல அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஓகே, இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் இங்கிருந்து இவ்வளவு தூரம் போயிட்டு திருப்பி ஒரு புல் பேக் வந்திருக்கா. நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? அங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசா இன்னொரு ஹை வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? புதுசா ஹை வச்சிருக்கு. அதே மாதிரி புல் பேக் வந்துட்டு திருப்பி என்ன நடக்கணும்? புதுசா இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணுமா? வைக்க முடியாம ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்திருக்கா. வந்துட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வந்திருக்கு. அப்போ இதை வந்து நம்ம ஒரு சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணலாமா? இதை வந்து நான் ஒரு 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம்ல சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியுதா? இங்கிருந்து வரும்போது பாருங்க, இங்கிருந்து புதுசா ஒரு லோ வைக்குது, புல் பேக் போயிட்டு திருப்பி ஒரு லோ வைக்குது, புல் பேக் போயிட்டு திருப்பி புதுசா லோ வைக்குது நம்ம எதிர்பார்க்கலாம். வைக்க முடியாம இங்கிருந்து மேல போகுது. அப்போ இந்த இடத்துல டபுள் பாட்டம் இருக்க விஷயத்த நம்ம நோட் பண்ணலாமா? அங்கிருந்து என்ன ஆகுது? திருப்பி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. ட்ரெண்ட் ஆக முடியாம டபுள் டாப் இந்த இடத்துல இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருக்கு. இதுதான் நெக் பாயிண்டா? நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிருக்கு. பிரேக் ஆகி அங்கிருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பியும் அதே சப்போர்ட் ஜோனுக்கு தானே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனுக்குள்ள ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல புரிஞ்சுக்க முடியுது அவங்களால. அதே மாதிரி இங்கிருந்து என்ன ஆகுது? திருப்பி இங்கிருந்து மேல போக ட்ரை பண்ணுது. என்ன ஆகுது பாருங்க, திருப்பி இந்த இடத்துல ட்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணுது. திருப்பி போகும்போது புதுசா போக முடியல. நெக் பாயிண்ட் பிரேக் ஆகுது. திருப்பி சப்போர்ட் ஜோன். அகைன் பாத்தீங்கன்னா சேம் சப்போர்ட் ஜோனை தான் எடுக்குது. அங்கிருந்து மேல போக ட்ரை பண்ணுது. ஆல்மோஸ்ட் இந்த ஹை வரைக்கும் போயிருக்கா. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கா? அப்போ அதை நோட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பாக்ஸ் தியரிக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா? இந்த ரேஞ்சை விட்டு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தரா மேலே மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே மூவ் ஆக சான்சஸ் இருக்கா? இங்க என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து பிரேக் ஆயிருக்கா? பிரேக் ஆயிட்டு எகைன் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து ஷார்ப்பா ஃபால் ஆயிட்டு ஒரு புல் பேக். இங்கெல்லாம் கொஞ்சம் பையர்ஸ் தெரியுறாங்களா? போயிட்டு திருப்பி கீழே வரும்போது என்ன ஆகுது? ஒரு புதுசாக ஒரு லோ வைக்குதா? எகைன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. புதுசாக லோ வச்சுட்டு திருப்பியும் மேலே போயிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு லோ வைக்குது. ஓகே, நமக்கு இதில் வந்து ஒரு விஷயம் தெரியும். என்னது? ஒன்று வந்து ட்ரெண்டு வந்து திருப்பியும் புதுசாக லோ வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இன்னொரு விஷயம் என்னது? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதா? இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? புதுசா ஒரு லோ வைக்கலாம்னு எதிர்பார்க்கலாமா? பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆயிருக்க விஷயத்தை இந்த இடத்துல பார்க்க முடியுதா? அங்கேருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. புதுசா ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுதா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். என்னது? ஹையர் ஹை ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாதான் ஃபர்தரா மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பாயிண்ட்ல புரியுதா? இந்த பாயிண்ட்ல பாருங்க ட்ரெண்ட் எப்படியா இருக்குன்னு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்க விஷயத்த பார்க்க முடியுதா? இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் என்னங்கிற விஷயத்த வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல புரியும். நம்ம இந்த சார்ட்ல ரீட் பண்ணும்போது இந்த ஸ்டாக் கேரக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க இதில் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்று ரேஞ்ச் பிரவுண்ட் ஆகி அங்கிருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கா. ஓகே, இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நோட் பண்ணுங்க. இவ்வளோ தூரம் மூவ் ஆகிட்டு திருப்பி கீழே வரும்போது எப்படி வருது? இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு திருப்பி போகும்போது புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணுமா? ஃபார்ம் பண்ண முடியாம என்ன நடக்குது? புதுசா ஒன்று லோ வைக்கிற விஷயத்தை இந்த இதில் பார்க்க முடியுதா? எகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்குதா? எகெயின் புல் பேக் போயிட்டு புதுசாக ஒரு லோ வைக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்குமா? இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கா? அப்போ இதை வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல என்ன சொல்லுவோம்? ஒரு ஃபாலிங் சேனல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோமா?
ஃபாலிங் சேனல் வந்து 70% மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, ஒரு 30% வந்து கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த ஃபாலிங் சேனல்ல பாருங்க என்ன இருக்குன்னு, புதுசு புதுசா ஒரு லோ வச்சுட்டு வந்திருக்கு. எகைன் என்ன நடக்குது, நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா திருப்பி புதுசா ஒரு லோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாமா? ஓகே, இங்கேருந்து என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. இங்கேருந்து புதுசு புதுசா லோ வச்சுட்டு வந்தது. இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் தெரியுதா, பையர்ஸ் என்ட்ரி ஆனது. ஓகே, டபுள் பாட்டம் என்ன ஆகுது, பாட்டம் அவுட் ஆகுது. பாட்டம் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். இங்கிருந்து என்ன ஆயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் ஆயிருக்கா, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆயிருக்கு, மெச்சூர்ட் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு பாயிண்ட்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா. பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு, இந்த பாயிண்ட் வரைக்கும் வரக்க சான்சஸ் இருக்கா, இது என்ன ஆயிருக்குங்கிற விஷயத்த பாருங்க. இங்க இருந்து எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதா, எகைன் இங்க இந்த இடத்துல என்ன தெரியுது, நமக்கு ஒரு ரேஞ்ச் தெரியுதா. இந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட கேரக்டர் ஒன்று, ரேஞ்ச் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோமா, ரேஞ்ச் பவுண்ட் ஆகி அங்கிருந்து பிரேக் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஏன்னா இங்கேயும் ஒரு டைம் பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடியும் நிறைய இடத்துல அது இருக்கு, சேம் இந்த ஒரு பாயிண்ட்லயும் இருக்கு. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்திருக்கு. அப்போ இதுல வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகி பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்டாக்கோட கேரக்டர்ல இருந்து. ஓகே, அப்புறம் என்ன ஆகுது, இந்த ரேஞ்ச் பவுண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் என்ன ஆகுது, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. எகைன் ஃபுல் பேக் போயிட்டு மேலே போகும்போது புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியாம டபுள் டாப் ஃபார்ம் ஆகுதா. அப்போ இதில் டபுள் பாட்டம் டபுள் டாப்புங்கிறதெல்லாம் தெளிவாக புரியுதா கான்செப்ட்ல. இதுல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயம் எல்லாமே பாருங்க. அங்கிருந்து என்ன ஆயிருக்கு, நெக் பாயிண்ட் பிரேக் ஆயிட்டு அங்கிருந்து புதுசா ஒரு லோ வைக்குதா. திருப்பி மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாம டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிற விஷயத்த பார்க்க முடியுதா. எகைன் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு எதிர்பார்ப்போமா. டபுள் பாட்டம் எடுத்தது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாங்கிற விஷயத்தை எதிர்பார்க்கலாமா. ஓகே, அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது, ஓகே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, திருப்பி இங்க வந்தா ஃபால் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா. ஓகே, இங்கிருந்து பாருங்க எவ்வளோ டைம் சப்போர்ட் எடுத்திருக்குன்னு, மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா. அப்போ இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா ரியாக்ட் ஆகுதுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதுங்களா. நம்ம இந்த இடத்துல பார்த்தோம், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதே இடத்துலையும் நடந்திருக்கு. புரிஞ்சுங்களா இந்த இடத்துல. எகைன் இந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிற விஷயத்த பார்க்கலாம். அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாமா நம்ம. நமக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது அந்த இடத்துல, என்ன பேட்டர்ன் தெரியுதுன்னு. இப்போ வரும்போது நமக்கு என்ன தெரியுது, இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா. ஆக்சுவலா இது வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஏரியா. இப்போ அதை நான் மார்க் பண்ணா தெரியும், தெரியுதுங்களா, அது ஒரு வெஜ் பேட்டர்னா தெரியுதுங்களா. ஓகே, அந்த வெஜ் பேட்டர்னுக்குள்ள தான் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன்ல இருந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோமா. சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பேட்டர்ன்ஸ் தெரிய வருது, எவ்வளோ விஷயங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிய வருதுன்னு பார்த்தீங்களா. ஓகே, இங்கிருந்து என்ன ஆயிருக்கு, இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இது வரைக்கும் போகுது. ஓகேங்களா, இந்த பேட்டர்னே பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கு. அப்போ நான் என்ன மார்க் பண்ணுறேன், எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, எகைன் இங்க ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா, அப்போ திருப்பி நான் என்ன எதிர்பார்க்கலாம், ஓகே இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த பேட்டர்ன்ல இருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்குறேன். இங்க என்ன ஆயிருக்கு, திருப்பி சப்போர்ட் ஜோன் வரைக்கும் வந்திருக்கு. அதே சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன எதிர்பார்ப்போம், திருப்பியும் இந்த பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா. இது என்ன நடந்திருக்கு, இந்த பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கா. அப்புறம் இந்த பேட்டர்ன் மெச்சூர்ட் ஆகி இங்கிருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா. அப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபாலிங் சேனல் ஒரு விஷயம் தெரியுதா. ஃபாலிங் சேனல் என்ன ஆகுது, மேலதான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பிரேக் ஆகுதா. இந்த ஃபாலிங் சேனலுங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப மட்டும் கிடையாது, இங்க ஒரு இடத்துல பார்த்துருக்கோமா, இங்க ஒரு இடத்துல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லயும் இருக்கு ஃபாலிங் சேனல், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதோட கேரக்டரே பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து இது ஃபுல்லா வீடியோ எடுத்து போறதுக்கு வந்து டைம் கிடையாது. சாட்டர்டே சண்டேங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம், இது A to Z பார்க்கலாம். ஸ்டார்டிங் லிஸ்ட் ஆன டைம்ல இருந்து என்ன இருக்குங்கிற விஷயங்கள் தான் பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய இதுல பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா கரண்டா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த சாட்டர்டே சண்டேல வந்து நம்ம அந்த எஜுகேஷனல் கண்டென்ட் போட்டுக்கலாம், ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த. இதுல இருந்து பாருங்க, இப்போ ஃபாலிங் சேனலுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அதோட ஒரு விஷயம், ஒரு கேரக்டர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆகி பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோமா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, இந்த சேனல் பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுற விஷயத்த நோட் பண்ண முடியுதா. ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ண முடியுதா உங்களால. எகைன் இங்கிருந்து என்ன ஆகுது, திருப்பி புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம புதுசா ஒரு லோ விக்குது. பாருங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ண முடியாம இவ்வளவு தூரம் மூவ் ஆச்சு அப்படின்னா எங்களை கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாதான் ஹெல்த்தியா இருக்குங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, அப்படி வராம அது ஏறிட்டே போச்சு அப்படின்னா அது ஹெல்த்தியே கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா இவ்வளவு தூரம் இங்க வாங்கி வச்சவங்களே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் ஏறின பிறகு இங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகேங்களா, இங்கிருந்து என்ன இருக்கு, புதுசு புதுசா ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது. அப்போ நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம், ஃபாலிங் சேனல் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, 70% மேல பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா.
ஒரு 30% கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கிருந்து என்ன ஆகுது, ஃபாலிங் சேனல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இங்கே என்ன இருக்கு, இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுதா. இப்போ என்ன நடந்திருக்கு, ஃபாலிங் சேனல் தெரியுதா. இப்போ நம்ம இதே இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம்னு ஒரு இடத்த பார்த்தோம் ஃபாலிங் சேனல்ல. இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் பாட்டம் அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா, சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ வச்சிருக்கு. பட் அங்கேயே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அப்போ இதில் வந்து என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அடுத்து நோட் பண்ணுங்க. இந்த ஃபாலிங் சேனல் வந்து ஒரு 70% மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா. இது என்ன நடக்கலாம், பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆக ஆரம்பிக்கலாமா ஹையர் டைம் ஃப்ரேமில். இல்லை அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா. ஸோ 30% தான் பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 70% பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா ஃபாலிங் சேனல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர். இப்போ இந்த ஸ்டாக்ல வந்து அந்த இப்போ 2024 எண்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இருந்தது, கரண்டாக என்ன நடந்துட்டு இருக்கு, இதுக்கு அடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். யூடியூப்ல கிடைக்காத அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இதில் வந்து தெரியுதா நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம். இனி வந்து என்ன நடக்கலாம், ட்ரெண்டு வந்து கண்டினியூஷன் ஆகிற சான்சஸ் இருக்கா. இதுவே நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பார்க்க முடியுதா. இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங், அகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டினியூஷன், ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெண்டு கண்டினியூஷன். அதே மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் திருப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ட்ரெண்டு கண்டினியூஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா. ஓகே, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு ஆக்சுவலாக இது சொல்ல போனால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.